வணக்கம். பொதுவா நாம 1000 வருஷ வரலாற்று புத்தகங்கள்ல தான் படிப்போம் இல்லையா? ஆனா அந்த வரலாறு வெறும் காகிதங்கள்ல இல்லாம பிரம்மாண்டமான கற்கள்லயும் பாறைகள்லயும் கோட்டைகள்லயும் அப்படியே உறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம இந்தியாவின் மிகச்சிறந்த 5 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களுக்கு ஒரு சூப்பரான வரலாற்று பயணம் போக போறோம். இது வெறும் செங்கல் சிமெண்ட் பத்தின கதை கிடையாதுங்க. இது மனித உழைப்பு, கலாச்சாரங்களோட இணைவு, காலத்தோட சுவடுகள் பத்தின ஒரு பிரம்மாண்டமான கதை. அடுத்த சில நிமிஷங்கள்ல இந்திய கட்டிடக்கலை பல நூற்றாண்டுகளா எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நம்ம நேரடியா பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? நம்ம என்னென்ன இடங்களுக்கு போக போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மகாபலிபுரத்தின் பாறைகள், அப்புறம் கஜுராஹோ கோயில்கள், ஹம்பியின் சிறப்பு, ஃபத்தேபூர் சிக்ரியின் பிரம்மாண்டம், கடைசியா கோவாவின் பாரம்பரியம். இந்த வரிசையானது இந்தியாவின் வரலாறு எப்படி படிப்படியா வளர்ந்துச்சு அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டப் போகுது. சரி, பகுதி 1, கட்டிடக்கலை வரலாறு, அதாவது இந்தியாவின் கால இயந்திரம். ஒரு நாட்டோட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அந்த பேரரசோட பவர், சமய நல்லிணக்கம், அப்புறம் கலாச்சாரங்களின் கலவையை அப்படியே ரெக்கார்ட் பண்ற ஒரு விஷயம்னு சொல்லலாம். அரசர்கள் மாறினாங்க, பேரரசுகள் வீழ்ந்துச்சு, புதுசு புதுசா மதங்கள் வந்துச்சு. இது எல்லாமே இந்தியாவின் கட்டிடக்கலையில எப்படி பிரதிபலிக்குதுன்னு இந்த காலக்கூடு நமக்கு உணர்த்துது. முதல்ல 7ஆம் நூற்றாண்டுல உருவான பல்லவர்களோட குடைவரை கோயில்கள் ஆரம்பிச்சு அப்படியே 10ஆம் நூற்றாண்டின் சந்தேலர்களின் கோயில்களுக்கு போவோம். அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு, 16ஆம் நூற்றாண்டுல முகலாயர்கள், அப்புறம் அதே காலகட்டத்துல கோவால போர்ச்சுகீசியர்களோட வருகை. இப்படி நம்ம பயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. இப்போ பகுதி 2க்கு வந்துட்டோம். மகாபலிபுரம் குடைவரை கோயில்கள். இயற்கையா இருக்கிற பெரிய பாறைகளை சிவபெருமானின் புகழை பாடும் உயிருள்ள சிற்பங்களா எப்படி மாத்துனாங்கன்னு நினைக்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்குல்ல. இத ஒற்றைக்கல் குடைவரை அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒரு மலைய மேலிருந்து கீழாக செதுக்கிக்கிட்டே வருவாங்க. யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த மொத்த மலையோட அமைப்பும் வீணாயிடும். எந்த ஒரு ஒட்டு வேலையும் இல்லாம மேலிருந்து கீழாக செதுக்கி ஒரு முழுமையான கோயில உருவாக்குறது சாதாரண விஷயமான அந்த மாபெரும் உழைப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகள்ல ஆட்சி செஞ்ச பல்லவ பேரரசோட மாஸ்டர் பீஸ் தான் இவை எல்லாமே. இங்க இருக்கிற பஞ்சரதங்கள் இந்தியாவின் மிக பழமையான ஒற்றைக்கல் குடைவரை கோயில்கள். இதுதான் ஆரம்பகால திராவிட கட்டிடக்கலை பாணிய நமக்கு காட்டுது. திராவிட பாணின்னா வேற ஒண்ணும் இல்ல, அடிப்பகுதியில அகலமா ஆரம்பிச்சு மேல் நோக்கி பிரமிட் மாதிரி குறுக்கிக்கிட்டே போற கோபுரங்கள், அப்புறம் தூண்கள் அமைஞ்ச மண்டபங்கள். ஆரம்பத்துல பாறைகளை கொடைஞ்சு கோயில்களை உருவாக்குனவங்க அப்புறம் செங்கற்கள் பாலங்களை கொண்டு கட்டுமான கோயில்களை உருவாக்க தொடங்கினாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் இங்க இருக்கிற புகழ்பெற்ற கடற்கரை கோயில். அது மட்டும் இல்லாம கங்கை நதி பூமிக்கு வருதல்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான திறந்தவழி பாறை சிற்பமும் இங்க இருக்கு. விலங்குகள், தேவர்கள்னு நூற்றுக்கணக்கான சிற்பங்களும் நடுவுல கங்கை நதியை குறிக்கிற ஒரு இயற்கையான பிழவும் ரொம்ப தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பகுதி 3, கஜுராஹோ கோயில்கள். இது நகராபாணியின் உச்சம்னு சொல்லலாம். அப்படியே மத்திய பிரதேஷ் பக்கம் போனோம்னா 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகள்ல சந்தேல வம்சத்தினர் உருவாக்கின கஜுராஹோ கோயில்களை பார்க்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நகரா கட்டிடக்கலை. தென்னிந்தியாவுல நாம பார்த்த பிரமிட் கோபுரங்கள் மாதிரி இல்லாம நகராபாணிங்கிறது கைலாய மலை சிகரங்கள் மாதிரி வளைஞ்சு வானத்தை முற்ற கோபுரங்களை குறிக்கும். இந்த கோயில்கள் எல்லாம் ரொம்ப உயரமான ஒரு மேடையின் மேல அமைக்கப்பட்டிருக்கும். சுவர்கள் முழுக்க ரொம்ப நுட்பமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான மலை மாதிரியே காட்சி பாரும். காலப்போக்குல நாம எவ்வளோ பெரிய பொக்கிஷங்களை இழந்திருக்கோன்னு இந்த எண்களை பார்த்தாலே தெரியும். 12ஆம் நூற்றாண்டுல இங்கு சுமார் 85 பிரம்மாண்டமான கோயில்கள் இருந்ததா வரலாற்றாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா எத்தனையோ படையெடுப்புகள், இயற்கையோட சீற்றங்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெறும் 20 கோயில்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. யசோவர்மன் அப்படிங்கிற மன்னனால் கட்டப்பட்ட லக்ஷ்மணா கோயில் இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான உதாரணம். கஜுராஹோட சிறப்பு வெறும் அதோட சிற்பங்கள்ல மட்டும் இல்ல, அதோட தத்துவத்திலையும் அடங்கியிருக்கு. இங்க இந்து மற்றும் சமண மதங்களுக்கு சொந்தமான கோயில்கள் பக்கத்திலேயே இருக்கு. இங்க இருக்கிற சிற்பங்கள் மனித வாழ்வோட லௌகீக இன்பங்களையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்த்து காட்டுது. முக்கியமா கவனிச்சிங்கன்னா இந்த லௌகீக மற்றும் காம உணர்வுகளை குடிக்கும் மிதுன சிற்பங்கள் எல்லாமே கோயிலோட வெளிச்சுவர்ல தான் செதுக்கப்பட்டிருக்கும். கருவறைக்குள்ள எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா அமைதியா இருக்கும். இதோட தத்துவம் என்ன தெரியுமா? உலக ஆசைகளையும் இன்பங்களையும் கோயிலுக்கு வெளியிலேயே விட்டுட்டு மன தூய்மையோட இறைவனை நெருங்கணும் அப்படிங்கிறது தான். மனித அனுபவங்கள் அப்படிங்கிறது இந்த பெரிய பிரபஞ்ச அமைப்போட ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிறத இந்த கட்டிடக்கலை ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. சரி, அடுத்து பகுதி 4, ஹம்பியின் சிறப்பு, விஜயநகர பேரரசின் உச்சம். துங்கபத்ரி நதிக்கரையில செழி தோங்கிய ஒரு பிரம்மாண்டமான பேரரசுதான் ஹம்பி.
இங்க இருக்கிற உலக புகழ்பெற்ற கல்ரதம் விஜயநகர பேரரசோட நிகரற்ற கலைத்திறனுக்கு ஒரு பெரிய சாட்சியா இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. ஆனா இத வெறும் சிற்பம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது கருடனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சின்ன கோயில். இதோட சக்கரங்கள் கற்களால செய்யப்பட்டிருந்தாலும் அவை நிஜமாவே சுழலும் வகையில ரொம்ப நுட்பமான தொழில்நுட்பத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறதா இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியம். 1565ஆம் ஆண்டு வீழ்ச்சியடைகிற வரைக்கும் இதுதான் விஜயநகர பேரரசோக தலைநகரமா இருந்துச்சு. இங்க இருக்கிற விட்டலா கோயிலோட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? லேசா தட்டினா 7 ஸ்வரங்களையும் எழுப்பக்கூடிய 56 இசைத்தூண்கள் அங்க இருக்கு. ரொம்ப கடினமான கிரானைட் கற்களை எந்த அளவுக்கு துல்லியமா செதுக்கினா அதுக்குள்ள இருந்து வீணை, மிருதங்கம் மாதிரி வாத்தியங்களோட சத்தம் வரும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கிருஷ்ணதேவராயர் கட்டின பிரம்மாண்டமான விருபாக்ஷா கோயிலும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க திராவிட கட்டிடக்கலையும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையும் ரொம்ப அழகா கலந்திருக்கிறத பார்க்க முடியும். ஹிந்து மன்னர்கள் குளியல் கட்டிடங்கள் அப்புறம் யானை கூடங்கள் மாதிரியான அமைப்புகளை வடிவமைக்க இஸ்லாமிய கட்டிடக் கலைஞர்களை பயன்படுத்தினதுதான் இந்த அழகிய கலாச்சார கலவைக்கு காரணமா அமைஞ்சது. அடுத்த பகுதி 5 ஃபத்தேபூர் சிக்ரி, முகலாய பிரம்மாண்டம். பல வரலாற்று அறிஞர்கள் இந்த நகரத்தை வரலாற்றில் உறைந்து போன ஒரு தருணம் அப்படின்னு ரொம்ப கவித்துவமா சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலைநகரமா இது கட்டப்பட்டு பின்னாடி திடீர்னு அப்படியே கைவிடப்பட்டதால அந்த காலகட்டத்தோட கலாச்சார கலவை எந்த மாற்றமும் இல்லாம அங்கேயே உறைஞ்சு போய் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு. 1571லிருந்து 1573க்குள்ள மாமன்னர் அக்பரால உருவாக்கப்பட்ட இந்த நகரத்துல இந்து மற்றும் பாரசீக கட்டிடக்கலைகளோட ஒரு தனித்துவமான கலவைய பார்க்க முடியும். குஜராத் வெற்றிய கொண்டாடுற விதமா கட்டப்பட்ட 40 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்டமான புலந்த் தர்வாசா முழுக்க முழுக்க சிவப்பு மணற்கற்களால் ஆனது. சொல்லப்போனா இது சுமார் 15 மாடி கட்டிடத்துக்கு இணையான உயரம். இதுக்கு நேர்மாறா சூஃபி ஞானி சலீம் சிஷ்டியோட கல்லறை ரொம்ப நுட்பமான ஜாலி வேலைப்பாடுகளோட வெள்ளை நிற பளிங்கு கற்களால் வடிக்கப்பட்டிருக்கு. ஜாலி வேலைப்பாடுனா ஒரு திடமான கல்ல கொடைஞ்சு ஒரு வலை மாதிரியான அமைப்பு உருவாக்குறது. இது வழியா சூரிய ஒளியும் காற்றும் உள்ளே வரும்போது அங்கு ஒரு மாயாஜாலமான சூழல் ஏற்படும். இது அக்காலத்தோட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனைனே சொல்லலாம். ஆனா இங்கதான் வரலாற்றோட மிகப்பெரிய துயரமும் ஆச்சரியமும் காத்திருக்கு. ஒரு பக்கம் அக்பரோட எல்லையில்லா அதிகாரத்தையும் செல்வத்தையும் காட்டுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தலைநகரம், மறுபக்கம் கட்டி முடிக்கப்பட்டு 10 வருஷத்துல இந்த மாபெரும் நகரம் 1585லே முற்றிலுமா கைவிடப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது பெரிய போரோ இல்ல அந்நிய படையெடுப்போ கிடையாது. அந்த பகுதியில் ஏற்பட்ட கடுமையான தண்ணீர் பஞ்சம். பல லட்சம் வீரர்களை வச்சிருந்த ஒரு பெரிய பேரரசரால கூட ஒரு சொட்டு தண்ணீருக்கு முன்னாடி ஒன்னும் பண்ண முடியல. இயற்கைக்கு முன்னாடி எந்த பேரரசும் சின்னதுதான் அப்படிங்கறத இந்த உறைந்த நகரம் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. நம்ம பயணத்தோட கடைசி பகுதி 6, கோவாவின் பாரம்பரியம், போர்ச்சுகீசிய தாக்கம். இந்திய கடற்கரைகள்ல திடீர்னு முளைச்ச இந்த ஐரோப்பிய கட்டிடங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதைய நமக்கு சொல்லுது. தேவாலயத்தோட வலிமையையும் செல்வாக்கையும் உள்ளூர் மக்கள் கிட்ட காட்டுறதுக்காகவே இவை ரொம்ப நாடகத்தனமான பிரம்மாண்டமான வடிவமைப்ப கொண்டிருந்தன. பெரிய பெரிய தூண்கள், வளைவுகள்னு பாக்குறவங்கள அப்படியே மிரள வைக்கிற மாதிரி இவை அமைக்கப்பட்டுச்சு. 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல போர்ச்சுகீசியர்களோட ஆட்சியின் கீழ் கட்டப்பட்ட இந்த தேவாலயங்கள் கோத்திக், மானுவேலின் மற்றும் பரோக் மாதிரியான சிக்கலான ஐரோப்பிய பாணிகளோட கலவையாகும். கோத்திக் பாணின்னா வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கிற வளைவுகள் அப்புறம் கூர்மையான கோபுரங்களை குறிக்கும். பரோக் பாணின்னா தங்க முலாம் பூசப்பட்ட ரொம்ப நுட்பமான உணர்ச்சிகரமான கலை வேலைப்பாடுகள். இங்க இருக்கிற சே கத்தீட்ரல் கோத்திக் பாணியில கட்டப்பட்டது. இதுலதான் புகழ்பெற்ற தங்கமணி இருக்கு. அதே போல பாசிலிகா ஆஃப் போம் ஜீசஸ் பரோக் பாணியில அமைஞ்சிருக்கு. இங்கதான் புனித பிரான்சிஸ் சேவியரோட உடல் இன்னிக்கும் பாதுகாக்கப்படுது. ஆசியாவில கத்தோலிக்க மதத்தோட ஆழமான தாக்கத்தை இந்த கட்டிடங்கள் வெளிப்படுத்துது. அதே சமயம் உள்ளூர் இந்திய கைவினைஞர்களோட திறமையும் இதுல மெல்லியதா கலந்திருக்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடு. ஒரு நெகிழ்ச்சியான தகவலோட இந்த பகுதியை நாம நிறைவு செய்வோம். சே கத்தீட்ரலின் உட்புறம் சமீபத்துல ரொம்ப சிறப்பா புனரமைக்கப்பட்டுச்சு. இதுக்காக பெரிய அளவிலான நிதியோ அரசாங்க திட்டங்களோ பயன்படுத்தப்படல. மாறா அந்த உள்ளூர் மக்கள் மற்றும் திருச்சபை உறுப்பினர்களோட நன்கொடைகள், அவங்களோட நேரடி ஈடுபாட்டின் மூலமா தான் இது சாத்தியமாச்சு. ராஜாக்களும் பேரரசுகளும் இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கலாம். ஆனா பல நூற்றாண்டுகளா இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது சாதாரண மக்கள் தானே சொல்றதுக்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
நாம இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். பாறைகளை கொடைஞ்சு உருவாக்கப்பட்ட பழமையான கோயில்கள், வானத்தை முற்ற நகரா கோபுரங்கள், இசையெழுப்புற தூண்கள், செந்நிற முகலாய கோட்டைகள், அப்புறம் பிரம்மாண்டமான ஐரோப்பிய தேவாலயங்கள்னு 1000 வருஷ வரலாற்றை நம்ம கடந்து வந்திருக்கோம். முற்றிலும் மாறுபட்ட இந்த 5 கட்டிடக்கலை தத்துவங்கள்ல எது உங்க மனசுல ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது? எது காலத்தை வென்று நிற்கும் மிகப்பெரிய வரலாற்று பதிவா உங்களுக்கு தோணுது? அடுத்த முறை நீங்க ஒரு வரலாற்று சின்னத்தை பார்க்கும்போது அது வெறும் கற்களால ஆனதில்ல, பல தலைமுறைகளோட குரல்களும் கலாச்சாரங்களும் அதுல ஒலிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் இந்த கட்டிடக்கலை காலயந்திர பயணம் உங்களுக்கு பல புதிய விஷயங்களை கத்துக் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.